என் பிள்ளை தான் அவர் தான் வரணும், புரியுதா? படம் எங்கிட்டலாம் என் பிள்ளை எடுத்து ஓரம் கட்டிட்டு அரசியல் வந்தாருன்னா மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார், படிப்புக்கு எல்லாத்துக்கும். படத்துக்கு தான் கரெக்டாக வெயிட்டிங்கு. நான் கேரளாலே வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும். ஒன்றும் நடக்காது. காஃபி சாப்பிட்றோம், காஃபி சாப்பிட்டே இருப்போம். டீ சாப்பிட்றோம், டீ சாப்பிட்டே இருப்போம். வயதால போகிறவனுக்கு வயதால போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். அதான் ஒன்று டிவிக்கே, இன்னொன்று அவங்க தான் வேணாம், வெளியில் சொல்ல மாட்டேன். அரசியலுங்கிறது நாங்கள் பண்ணுறோம், நீ நடிக்கிற, உனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் பணம் தரோம், வாங்கிட்டு ஃபேன்ஸை விசில் அடிக்க விட்டு கிளம்பு. அதே காரணம் என்ன தெரியல. நம்மளாம் கரெக்டாக வெயிட்டிங்கில் இருந்தேன். படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறதுக்கு வெயிட்டிங் இருந்து நாளைக்கு தான் படம் பார்க்கணும்னு நினச்சி என்ன தெரியல. ஆமாம், சென்சர் போர்டில் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது. அது தெளிவாக அதை பற்றி நமக்கு ஒன்றும் என்ன தெரியல. ஆனால் விஜய் படம் ரொம்ப தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. பார்க்கலாம் ரொம்ப தான் ஆசைப்பட்டு இருந்தேன். நான் கடைசியில் படம் தான் சொல்லிட்டு இருக்கு. அதனால ரொம்ப ஆசைப்பட்டு இருந்தேன், வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். நாளைக்கு படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தேன். அதனால சென்சரில் ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு. பாவம், லாஸ்ட்டு படம். இதுலேயும் வந்து இவங்க, நான் விஜய் ஃபேன்லாம் இல்லை, சொல்லப்போனால் யார் ஃபேனும் இல்லை, எல்லா படமும் வந்துச்சுன்னா பார்ப்போம். ஆனால் லாஸ்ட்டு படம் அப்படின்னு சொல்லியாச்சும் கொஞ்சம் பண்ணியிருக்கலாம். இவங்க ரொம்ப அநியாயம் தான் பண்ணுறாங்க. ஆனாலும் யார் பண்ணுறாங்கன்னு தெரியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டா ஸ்டேட் கவர்மெண்ட்டாலாம் இல்லை. ஆனால் தப்பு தான். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் கன்சிடர் பண்ணி விட்டுருக்கலாம், இந்த மாதிரி கேஸு கோர்ட்டுக்கு போகாமல். ஏன்னா ப்ரொடியூசரும் அடி வாங்குறாங்க. இது இவர் ப்ராப்ளம் மட்டும் இல்லை, அவர் ப்ரொடியூஸ் பண்ணவங்களுக்கு ப்ராப்ளம், டைரக்டருக்கு ப்ராப்ளம், எல்லாருக்குமே தான் ப்ராப்ளம். விஜய் ரசிகர் நான். அதனால் என் பிள்ளை வந்து பாசமானவர், பண்பானவர், அன்பானவர். அவர் அரசியலுக்கு வந்தால் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த விஜய் படம் வரக்கூடாது என்று சொல்லி எல்லாரும் வந்து ஏதோ ஒரு கோளாறு கொடுக்குறாங்க. அவர் யார் கோளாறு கொடுக்குறாங்கன்னு அது அவருக்கே தெரியும், நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, புரியுதுங்களா? அவர் வந்து இந்த படத்தோட அரசியல் வந்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் சொல்ல வரேன். நீ என்ன சொல்கிற? அதுதான் என் பிள்ளை தான் அவர் தான் வரணும், புரியுதா? படம் எங்கிட்டலாம் என் பிள்ளை எடுத்து ஓரம் கட்டிட்டு அரசியல் வந்தாருன்னா மக்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார், படிப்புக்கு எல்லாத்துக்கும். இந்த மாதிரி என் கை எப்படி இருக்குது, நான் எப்படி பூ வைக்கிறேன், எல்லாத்துக்கும் உதவி செய்வார். வீடு இல்லாத வீடு தருவார். நாங்களாம் பிளாட்பாரத்தில் இருக்கோம், சரியா? அதுதான் விஜய் வந்தாருன்னா நல்லா இருக்கேன். என் மகன் அவன் தான் விஜய், புரியுதுங்களா? நான் விஜய் ரசிகர். எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. என்ன இங்கே வந்து படம் வந்து ரிலீஸ் ஆகணும், அதுலேயும் மேல்மை ஆகிடும்னு சொல்லி குழப்பத்தை உண்டு பண்ணுறானுங்க. நான் மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் செய்கிறாங்க. அது யார் யார் செய்வாங்கன்றது என் மகனுக்கே தெரியும். எல்லோரும் ஒரு ஆவலாக எதிர்பார்த்துட்டு தான் இருந்தாங்க. படம் ரிலீஸ் ஆகும், கடைசி படம், கண்டிப்பாக ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோடு போய் என்ஜாய் பண்ணலாம்னு நினச்சிருப்பாங்க. எல்லோரும் ஒரு எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்திருப்பாங்க. எதிர்பாராத சூழ்நிலை இந்த மாதிரி ஏதோ போஸ்ட்பான் பண்ணுற மாதிரி ஆகிட்டுருக்கு. கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகும், எல்லோரும் போய் என்ஜாய் பண்ணலாம் ஃபேமிலியோட. இல்லை, இது கண்டிப்பாக வந்து அரசியல் தான் பண்ணுறாங்க. இதில் வந்து ஒரு மாற்றம் ஒன்றும் கிடையாது. அரசியல் தான் பண்ணுறாங்க, நல்லாவே தெரியுது. அது என்ன தான் அரசியல் பண்ணாலும் படம் லேட்டாக வந்தாலும் தளபதி வந்து அடிச்சுக்க முடியாது. எனக்கு எல்லா மக்கள் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாலும் அது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. உலகம் சுற்றும் வாலிபன் படம் வெளியிடாமல் பண்ணுறதுக்கு அன்னைக்கு இருந்த கவர்மெண்ட்டு ஏதோ தடை பண்ணுறதுக்கு உண்டான அத்தனை வேலையும் செஞ்சாங்க. அப்போது அந்த படத்தை வெளியிடுறதுக்கு ரகசியமாக பெட்டியை கூட இங்கே வச்சுக்காமல் பாம்பேக்கு கொண்டு போயிட்டான்னு சொல்லி அந்த காலத்தில் சொல்லக்கூடிய தகவல் அது. அப்போ படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணார்னா, பஸ்ஸெல்லாம் வந்து நைட்டு டெப்போவில் போய் ஹால்ட்டுக்கு நிற்கும். அப்போ நடிகர் பாண்டுன்னு மறைந்திருக்கார் பாருங்கள், அவர் வந்து ஸ்டிக்கர் ரெடி பண்ணி நாளை முதல் திரையரங்குகளில் உலகம் சுற்றும் வாலிபன்னு ஒட்டி தான் நைட்டு வரைக்கும், நாளை காலைல வரைக்கும் யாருக்கும் தெரியாது. இப்படி ஒரு பெரிய ஒரு படம் அன்றைக்கே வந்து பிளாக் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சிகள் நடந்து அதை எதிர்த்து தான் உலகம் சுற்றும் வாலிபன் ரிலீஸ் பண்ணி வெள்ளி விழா 250 நாள் தேவி பேரடைஸில் ஓடித்து. அன்றைக்கி சொல்லுவாங்க இதெல்லாம் வந்து இந்த தடைகள் அப்படிங்கிறது எல்லாமே, நாங்கள் பெரியவங்க கிரிக்கெட் ஆடுறோம், நீ ஓரமாக போய் கிரிக்கெட் ஆடுன்னு சொல்கிற மாதிரி தான் இது. இவரும் கிரிக்கெட் மெயின் கிரவுண்டில் ஆட வரும்போது எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் தான் இந்த சவால்கள் தான். ஏன்னா அரசியலுங்கிறது நாங்கள் பண்ணுறோம், நீ நடிக்கிற, உனக்கு இவ்வளோ கோடி ரூபாய் பணம் தரோம், வாங்கிட்டு ஃபேன்ஸை
விசில் அடிக்க விட்டு கிளம்பு. நாங்கள் இங்கே எங்கள் கிரவுண்டில் கிரிக்கெட் ஆடுறோம், நீ வீட்டு வாசல்லே ஸ்டம்ப் வச்சு விளையாடு. மெயின் ரோடுக்கு வந்து கிரிக்கெட் ஆடினேன்னா பின் விளைவுகள் அப்படின்றது எல்லாருமே ஒரு புதிய முயற்சிக்கு வரும்போது எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் தான். கட்டாயம் வருது. ஒரு வேலை பார்க்குறவன் பிஸ்னஸ் பண்ணுறான், கடை வைக்கிறான்னா அவனுக்கு என்னென்ன இடைஞ்சல்கள் வரும்? ஏன்பா லைசன்ஸ் வாங்கினியான்னு கேட்பான். அவனை கடையை நடத்த விடாமல் பண்ணுவாங்க. இது ஒரு சாதாரண ஒரு வியாபாரியில் ஆரம்பித்து பெரிய பணம், கோடிக்கணக்கில் பணம் போட்டு பிஸ்னஸ் பண்ணுறோம் எல்லாரும் சந்திக்கக்கூடிய யதார்த்தமான சவால்கள் தான் இது. இந்த சவால்களை எப்படி ஏற்கனவே இருந்த சில பிரபலங்கள் ஒன்றும் இல்லாமல் அரசியலில் வந்து போயிட்டாங்க. இது கடந்த கால வரலாறு. விஜய்க்கு இது ஒரு நேரம் என்ன பண்ண போகிறார்? ஏன்னா அவர் படங்கள் மூலமாக ஒரு தளபதிங்கிற ஒரு கேட்டகரிக்கு வந்து இன்றைக்கி நிறைய யங்ஸ்டர்ஸை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கார். இன்க்ளூடிங் என் ஏஜில் நான் முதற்கொண்டுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவர் பழைய வரலாறு மாதிரி திருப்பி நடிக்க போகிறது இல்லை. இந்த சவால்களை சந்தித்து, ஏன்னா சிவாஜியில் சொல்லுவார் ரஜினி, நான் எங்கடா போக போகிறேன், இங்கே தானடா எனக்கு நான் படித்தேன், நான் மறுபடியும் ஒரு இன்னிங்ஸ் ஆரம்பிப்பேன்னு சிவாஜியில் சவால் விடுவார் ரஜினி. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரிக்கு போனார்னா எதிர்கால அரசியலில் அது பல மாற்றங்களை உண்டு பண்ணும். படம் மேக்கிங்கு எல்லாமே டீச்சர் தான் பார்த்தாச்சு, செமையாக இருக்குது, செம ஃபைட்டிங்கு எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்துக்கு தான் கரெக்டாக வெயிட்டிங்கு. நான் கேரளாலே வந்து இந்த படம் பார்க்குறதுக்கு தான் வந்துட்டேன். கண்டிப்பாக இந்த படம் பார்க்கணும், அதுக்காக ஆசை வச்சுட்டு இருக்கு. ஏன்னா விஜய் ஃபேன் தான், ஏன்னா விஜய் பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ, நம்மளுக்கு தெரியாது, ஆனால் கண்டிப்பாக உள்ள நடக்கும். அது யார் பண்ணுறாங்கன்னு சொல்ல மாட்டோம், அப்படி இல்லை, ஆனால் இருக்கும். ஏன்னா அப்படி அரசியலில் வந்து பேசினார், நிறைய டார்கெட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் டார்கெட் பண்ணாரு, ஸ்டேட் கவர்மெண்ட்டும் டார்கெட் பண்ணார். உள்ளே எனக்கு தெரிஞ்ச அரசியல் இருக்கும் தான். உங்களுக்கு சென்சார் போர்டு பொறுத்த வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு தான் உங்களுக்கு ஃபுல்லாக. நீங்கள் வந்து எதை அடித்தாலும் டிஎம்கே தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியாது. சென்ட்ரல் கவர்மெண்ட்டையும் ஒரு பண்ணி பார்க்கணும். அதை எப்படி சொல்கிறது, அவங்க டைரெக்டாக அடிக்கிறது தான் அந்த ஒரு பிளான் இல்லை, ஆனாலும் லைக் இருக்கும். அரசியல் பேசுனதுனால தான் ப்ரோ பிஜேபி ஒழிக்கணும், டிஎம்கேவுக்கும் டிவிகேவுக்கும் தான் போட்டி அப்படின்னு சொன்னதெல்லாமே அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிருக்கும். ப்ரோ பாலிடிக்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்குது, படிப்புலேயும் இருக்குது, சினி இண்டஸ்ட்ரியிலையும் இருக்குது, எல்லா இடத்துலையுமே பாலிடிக்ஸ் இருக்குது. அவங்க சீண்டிக்காமல் இருக்கிற வரைக்கும் ஓகே. இப்போது ஒரு ஆப்போனன்ட் கட்சியெலாம் வந்துட்டார், அதனால் கண்டிப்பாக எதிர்ப்பு வரும் தான். யார் மேலேயும் அனாவசியமாக சொல்லிடக்கூடாது, தப்பில்லாவாது. அதனால என் மகனுக்கே தெரியும், விஜய்க்கே தெரியும் யார் இதெல்லாம் குழப்பத்தை உண்டு பண்ணுறாங்க. அவருக்கு வந்து விரோதமானவர்களும் செய்கிறாங்க. இருக்கலாம், பராசக்தி படம் அது ஓடட்டோன்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா. அது நம்ம விஜய் அண்ணன் தான், வேறு விஜய் பிள்ளை தான், வேறு யாருது? அவரது தானே, அவர் தான் வரும். அதெல்லாம் வந்து வேஸ்ட்டு, அவங்களாம் மூட நம்பிக்கை, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதுதாம்மா அவங்க நினைக்கிறதெல்லாம் மூட நம்பிக்கை. அந்த படம் ரிலீஸ் ஆகும், விஜய் ஜெயிப்பா. நான் அடித்து சொல்வேன். நான் சாமிக்கிட்ட உக்காந்துருந்தேன், அந்த ஆள் டிவிலாம் போட்டு எங்கெங்கேயோ போயிட்டு ஜெயிக்கவே இல்லை. லாஸ்ட்டாக வராரி கோயிலில் நான் உக்காந்துருந்தேன். எங்கள் ஊர் எலெக்ஷனு எடுத்து வந்தானுங்க, யார் ஜெயிப்பாங்கம்மான்னு கேட்டான். நான் சொல்லிவிட்டேன், அந்த ஆள் தானே ஜெயித்தான். அதே மாதிரி என்னை வந்து நீ பாரு, நான் சொல்லிட்டேனே, அப்போல்லாம் ஜெயிச்சிட்டார். அதுதான் இல்லை வரணும் சார். நீங்கள் வந்து ஒரு சோஷியல் அவேர்னஸ் அப்படிங்கிறது எனக்கும் இருக்கணும், உங்களுக்கும் இருக்கணும், இவருக்கும் இருக்கணும். இங்கே ஒரு குப்பை கிடந்தால் நாம் ஒரு சாதாரண அள்ளுற முறையில் வாழைப்பழ தோலி விழுந்திருக்கு, நான் எடுத்து போடுவேன். பட் அரசியலுங்கிறது அவருக்கு அந்த சமூக அக்கறை இருக்கிறனால தானே வராரு. இதுக்கு பின்னணியில் வராமல் ஒரு கேங் ஒர்க் பண்ணுவாங்க, வரணும்னு ஒரு கேங் ஒர்க் பண்ணுவாங்க. இது வந்து ஆடுபுலி ஆட்டம் தான். இதில் அவர் ஜெயிப்பாரா தோப்பாராங்கிறது காலம்தான் பதில் சொல்லணும். ஏன்னா இதில் சவாலில் இறங்கிட்டார். ஒன் வே டிராஃபிக் தான் இது. ஒன் வே டிராஃபிக்கில் போனால் அதுலேயே போயிடணும். திருப்பி வந்தால் யூட்டர்ன் எடுத்து வந்தால் வயலேஷன் த ரூல்னு போலீஸ் உடனே ஒரு கேஸை போட்டுரும்.
அவர் ஒன் வே டிராஃபிக்கில் போக ஆரம்பிச்சிட்டாரு. அந்த போகிற ஜேர்னி நல்ல டிராஃபிக் வரதான் செய்யும். ஆமாம். ஸோ இதை அவர் எதிர்கொள்ளணும், சவால்கள் தான். சார் எல்லாமே சார், ஒரு வெத்தலைப்பா கடைக்கு பக்கத்தில் இன்னொருத்தன் வெத்தலைப்பா கடைக்காரன் போட்டான்னா அது ஒரு சவால் தான். ஏன்னா இவனுக்கு ஒரு நாளைக்கு 1000 ரூபா வியாபாரம் நடக்கும்போது பக்கத்து கடைக்காரனுக்கு 500 ரூபா வியாபாரம் பிரிஞ்சிடும். அப்போ அவன் முதல் போட்டு ஏற்கனவே நான் இங்கே உட்காந்துருக்கேன்ல, நீ பக்கத்தில் வந்து கடை போய் அங்கெங்கேயான போய் கடை போடும்பான். இதுதான், இது வந்து யதார்த்தம், சயின்ஸ் தான் இது. எனக்கு ஒரு கிளாஸில் ஒரு பையன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்குகிறான், இன்னொரு பையனும் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணான்னா அவனை எதானா வந்து டைவர்ட் பண்ணுறதுக்கான விஷயம், வா கிரிக்கெட் ஆடலான்னு கூப்பிடுவாங்க. அவன் ஃபஸ்ட் ரேங்க் வாங்கிட்டாங்கும்போது நம்ம பையனை வாங்க வைக்கணும்னா சில விஷயங்களை சூழ்ச்சிகள் மூலமாக தான் செய்ய முடியும். அரசியலில் சூழ்ச்சி தான் ஜெயிக்கும். அதுக்கு பேர் ராஜதந்திரம்னு சொல்லுவாங்க. மறைமுக கூட்டணிக்காரங்க தான் இதுக்கெல்லாம் காரணம். மறைமுக கூட்டணிக்காரங்க தான் காரணம். சரி, இது எல்லாமே ஆன்டிசிபேஷனில் எல்லாமே பேசுவோம். அந்த கூட்டணிங்கிறது அந்த லாபி உள்ளே பேசுறது என்னன்றது வெளியில் வந்து பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிஞ்சதுன்னு அவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. அது என்ன அர்த்தத்தில்ங்கிறது நாம் தான் புரிஞ்சுக்கணும். இல்லை நாங்கள் வந்து இந்த காட்டாங்குளத்தூர் தொகுதிக்கு எங்களுக்கு வந்து 500 கோடி ஒதுக்கிட்டாரு, ஏன்னா நான் என்னோட தொகுதி நல்லா இருக்கணும்னு நான் கேட்டேன். உடனே 500 கோடி இந்த எலெக்ஷனில் ஜெயிச்சா ஒதுக்குறேன்ட்டாருன்னு அவங்க சொல்கிறது வெளியில் ப்ரெஸ்ஸுக்கு. அவ்வளோதான். உள்ளுக்குள்ளே ரியாலிட்டி பேச்சுவார்த்தைங்கிறதோட அர்த்தம் எல்லாருக்கும் என்னன்னு தெரியும். அவ்வளோதான். இதில் என்னென்னா இந்த கவர்மெண்ட்டை வந்து ஒரு மெக்கனாஸ் கோல்டு படம் பார்த்துருப்பீங்க, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு இடத்துல ஒரு பெரிய தங்க புதையல் இருக்கும், அதை தேடி தான் ஹீரோ போவான். இன்னொரு வில்லன் குரூப்பும் வரும். ஸோ அங்கே ஒரு புதையல் இருக்கிறத தேடி தான் அவன் போகிறான். அப்போ வில்லன் குரூப்புக்கு என்ன, அவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி நாம் அடிக்கணும், நாம் அடிக்கிறதுக்கு முன்னாடி அவன் அடிக்கணும். ஸோ இது கிளைமேக்ஸில் ஹீரோ அடித்தானா வில்லன் அடித்தானா, இவ்வளோ தான் கதை. ஆமாம். 9ஆம் தேதி படம் ரிலீஸ்னு சொல்லியிருந்தாங்க. ம் ஒருவேளை படம் இந்த தேதிக்கு வரல அப்படின்னா என்ன நடக்கும்? ஒன்றும் நடக்காது. காஃபி சாப்பிட்றவன் காஃபி சாப்பிட்டே இருப்பான், டீ சாப்பிட்றவன் டீ சாப்பிட்டே இருப்பான், வயிற்றால போகிறவனுக்கு வயிற்றால போயிட்டே இருக்கும். அவ்வளோதான். அதை நிறுத்த முடியாது. இல்லை உங்களுக்கு இல்லை, அது ஒரு டெம்பரரி அஃபேர். அந்த டிசப்பாயின்மெண்ட்டுங்கிறது இப்போ இந்த எலெக்ஷனில் டிஎம்கே தோத்துச்சு, ஏடிஎம்கே தோத்துச்சுன்னா என்ன ஆகும்? அதுதான் தோற்ற மறுநாளை காலையில் பேப்பர் வர்றபடி வரும், கடை திறக்கிறபடி ஆவினில் பால் கிடைக்கும். பால் நிற்குமா? ஹாஸ்பிட்டலில் ஹார்ட் பேஷண்ட்டை சேர்த்துட்ருப்பாங்க. அந்த எலெக்ஷன் திருப்பி அடுத்த எலெக்ஷன் 5 வருஷம் வரைக்கும் எப்படி வெயிட் பண்ணணுமோ இந்த பேஷண்ட்ஸுக்கான ஒரு டெஸ்ட்டு தான் விஜய்க்கு. இது அவருடைய பொறுமை. இந்த எலெக்ஷன் இந்த தேதியில் படம் வரல, ஃபேன்ஸ் தான் டிசப்பாயிண்ட் ஆவாங்க. டிசப்பாயிண்ட் ஆனாலும் அவன் ஒரு நாளைக்கு மேலே ஒரு வேளைக்கு மேலே சாப்பிடாமல் இருக்க முடியாது. ஸோ வாட் நெக்ஸ்ட்டு, அதுக்கு தான் அவன் தன்னை தயார்படுத்திக்கணும். அதே தான் விஜய்க்கும். விஜய் வந்து இப்போ இந்த ஒரு நாள் தள்ளி போச்சுன்னா அதை வந்து அவர் திருப்பி வந்து அனலைஸ் பண்ணுவார். ஸோ நாம் இந்த கேம்பிளிங் உள்ள பாலிட்டிக்ஸுங்கிற ஒரு கேம் உள்ளே வந்துட்டோம். ஸோ இந்த சவாலை பி ஏ ரொமானியன் வென் யூ ஆர் அட் ரோம், இது கேள்விப்பட்டிருக்கீங்கல்ல, அவ்வளோதான். ரோமுக்கு சென்றால் ரோமானியனாக இரு. நீ அரசியல் பண்ண வந்துட்டேன்னா அரசியல் வரக்கூடாது, பண்ணி தான் ஆகணும். இல்லை திருப்பி நீ அடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது தான் அடிக்க முடியும். இல்லை, நீ என்ன வேணா பண்ணு, நீ என்ன வேணா பண்ணு, நான் அதையும் தாண்டி நான் வருவேன் சார். இந்த அப்படின்னு தான் வந்து முயற்சி. சவால்களில் தானே எம்ஜிஆர் ஜெயிச்சார், என்டிஆர் ஜெயிச்சார். சார் எல்லா தலைவருக்கும் வந்து இந்த மாதிரி எல்லாமே வந்திருக்கு சார். அங்காட்டி இவரும் அதை கடந்து தான் வந்தாகணும், வந்துடுவாப்புல. சரிங்களா? இப்போ வந்து படம் ரிலீஸ் நாளைக்கு வந்து படம் ரிலீஸ்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா படம் ரிலீஸ் ஆனால் ரசிகர்களுக்கு ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யும். ஏன்னா வந்து லாஸ்ட்டு படம் இவ்வளோ நாள் நம்ம எதிர்பார்த்துருந்தோமே, இப்போ வரல அப்படின்ட்டு சின்ன ஒரு வருத்தங்கள் வந்து இருக்க தான் செய்யும். அது மாற்ற முடியாது. அது வந்து ஒரு வாரம் கழித்து அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபுல் என்ஜாய்மெண்ட் வந்து அது கொடுத்துரும். அதில் வந்து ஒரு மாற்றம் கிடையாது. இல்லை சார், அவரோட படங்கள்லேயே நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தலைவா, கத்தி, நர்சல், அதுலேருந்தே பல பிரச்சனைகள் சந்திச்சுட்டு தான் வராங்க. மாஸ் ஹீரோன்னா இந்த பிரச்சனை வரும் சார். மைக்கில் பேசுகிறேன். ஒரு மாஸ் ஹீரோ
நிச்சயமாக சந்திக்க வேண்டிய ஒரு இடத்த பிடிச்சிட்டார் அவர். அந்த இடத்த பிடிக்கிறதுக்கு தான் நீ இவ்வளோ தூரம் ட்ரை பண்ணங்கும்போது அந்த இடத்த போய் சேர்ற வரைக்கும் பிரச்சனைகள் இருக்கும். அதை கடந்து இங்கே பிடிச்ச அப்புறம் ஏஆர் ரஹ்மான் வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கினார். இந்தியாவில் எந்த இசையமைப்பாளரும் இல்லை. அன்றைக்கி வாங்கும்போது அந்த தெருவில் நான் இருந்தேன், நான் நெய்பர். அப்போ வந்து அந்த ஸ்டூடியோவில் இருக்கவங்க சொன்னாங்க, அந்த படம் ஆஸ்கார் அவார்டு வாங்கின அப்புறம் அவர் டெய்லியுமே ராத்திரி 10 மணிக்கு மேலே தான் கம்போசிங் உட்காருவாராம். அன்றைக்கி உட்கார்ந்தவர் வந்து என்னை ஒரு எழுப்பி விட்டுருப்பா ஒரு 2 மணிக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் தூங்குறத பார்த்து கூட இருந்தவங்க தூங்க விட்டாங்க. இப்போ எழுந்து ரஹ்மான் என்ன சொன்னாராம், சார் ஏண்டா என்னை தூங்க விட்டீங்க, நான் இந்த 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கின நேரத்தில் உலகத்தில் இருக்கிற எந்த இசையமைப்பாளர் என் இடத்த பிடிக்க ட்ரை பண்ணியிருப்பான். ஒரு இடத்துக்கு போயிட்டால் அதை மெயின்டைன் பண்ணுறது வந்து ஒரு தலைவனுக்கு ஒரு வேண்டிய தகுதி. அதுக்கு தன்னை அவர் தயார்படுத்திக்கணும். இப்போ வந்து அவர் விஜய் வந்து இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில் தூங்கிட்டு இருக்காருங்கிறீங்கன்னா முழிச்சிட்டு இருக்காரு? அவர் தெளிவாக வந்து முடிச்சுட்டு தாங்க இருக்கிறாரு. அது எதுவும் மாற்றமே கிடையாது. இல்லை சார், அவர் வந்து ஆலோசனை, அவருக்கு இது அடுத்தது என்ன செய்யணுங்கிறத தான் யோசிப்பார் அவர். இப்போ இனிமேல் வாட் நெக்ஸ்ட் தானே ஆனது ஆகிப்போச்சு. படத்தை இவங்க சென்சாரில் பிளாக் பண்ணிட்டாங்க, இல்லை போஸ்ட்போன் பண்ணுறாங்க. அது ஒரு சேலஞ்சை நீங்கள் எப்போவுமே பிரேக் பண்ணுறதுக்கு தான் லைஃப்னாலே சேலஞ்சு தானே. எதுவும் வேண்டான்னா அவர் பாட்டுக்கு காலேஜை படிச்சுட்டு டாடா இண்டிகாம்லேயோ இல்லை பிஎஸ்என்எல்லையோ வேலைக்கு போயிருப்பார். இல்லை நான் வந்து ஒரு சினிமாவில் ஹீரோவாக வரணும்னு அவங்க அப்பா அவரை ஹீ இஸ் அ ப்ராடக்ட். அந்த ப்ராடக்டை வந்து கரெக்டாக மார்க்கெட் பண்ணார் மிஸ்டர் சந்திரசேகர். இவரும் கரெக்டாக அதை மார்க்கெட்டில் போய் ரீச் ஆனார். அதை இப்போ பாலிட்டிக்ஸ்க்கு போகிறதன் மூலமாக ஒரு ஏன்னா கவர்மெண்ட்டுங்கிற ஒரு ஃபோர்ஸ் கையில் இருந்தால் இன்னும் நிறைய பேருக்கு செய்யறதுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும். அவ்வளோதான். அதுக்கு அவர் எய்ம் பண்ணுறாரு. அது நடந்தால் வெல் அண்ட் குட். அவ்வளோதான். இந்த படம் வந்து பெரிய எதிர்பார்ப்பை கிளப்புன்னு நினைக்கிறீங்களா? இல்லை கிளப்பிடுத்த இன்னும் இல்லை, ஆல்ரெடி கிளப்பியாச்சு. ஆல்ரெடி வந்து போயிடுச்சு சார். ஆல்ரெடி வந்து ரொம்ப பயங்கரமாக எதிர்பார்ப்பு தான் இந்த படம். ரொம்ப அதான் இன்றைக்கி நாளைக்கு ரிலீஸிங்கும் போது இல்லைங்கும் போது எதிர்பார்ப்பு தான். இவங்க எந்த அளவுக்கு தள்ளி போடுறாங்களோ, இது வந்து லாஸ்ட்டு படம், இது எந்த அளவுக்கு இவங்க தள்ளி போடுறாங்களோ அந்த அளவுக்கு வந்து எதிர்பார்ப்பு வந்து ரொம்ப அதிகமாகிட்டு தான் போகும். புரிஞ்சுங்களா? ஏன்னா நிறைய படங்கள் நம்ம விஜய் படம் சாதாரணமாக பார்த்துருக்குறோம். இன்றைக்கி ரிலீஸ் ஆகும் கூட நாளைக்கு ரிலீஸ் ஆகும் பார்க்கணும். இன்றைக்கி ரிலீஸ்னு சொல்லுவாங்க, அப்புறம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணுவாங்க. அந்த ஒரு நாளைக்கே நல்ல பயங்கரமாக வந்து எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அப்படி இருக்கிறப்ப வந்து இது லாஸ்ட்டு படம். இது வந்து முக்கால்வாசியாக வந்து சென்சார்லேயே விஷயம் வந்துருச்சு. இவர் பக்காவாக மக்களுக்கு நல்லா மெசேஜ் சொல்கிற மாதிரி நல்ல ஒரு கண்டென்ட்டு, டப்பிங் படம்லாம் கிடையாது, இது வேறு மாதிரி கதை, இது சூப்பராக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் ரிசல்ட் வந்துருச்சு. புரிஞ்சுங்களா? அதுக்கடுத்தா வந்து இந்த படத்தை வெளியே விடக்கூடாதுங்கிற மாதிரி கொஞ்சம் அரசியல் பண்ணுறாங்க. அது வந்து அதுக்கு தகுந்த மாதிரி அவர் என்னென்ன அது பிரச்சனைகளை பார்த்துட்டு வந்துடுவாப்புல. ஓகே, நன்றி. ஏன் சார் கிளம்புறேன் சார்? ஒரே சொல்லுங்கள் சார். இப்போ வந்து இங்கிட்டு வந்து ஆயிருக்கோம்மா ஜனநாயகங்களையும் அரசியல், பராசக்தியும் அரசியல், ரெண்டுமே அரசியல். அது வர்றதுனால அது போட்டிக்கு ஈக்குவலாக வரக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ஒரு ஐடியா இருக்குமா? இது எல்லாமே ஆன்டிசிபேஷன் தான். இது நீங்கள் கேட்குறது ஆன்டிசிபேஷன் தான். இது ரோஜாப்பூ ரொம்ப ஸ்மெல்லாக இருக்குமா, இல்லை மல்லிகைப்பூ ஸ்மெல்லாக இருக்குமானா ரெண்டுத்துக்கும். ஃப்ளவர்னால் அதுக்கு வந்து ஒரு ஃப்ளேவர் ஸ்மெல் இருக்கும். இந்த பெர்ஃப்யூமு இது கொஞ்சம் நல்லா இருக்குமா, அது நல்லா இருக்குமா மாதிரி தான். ஸோ ரெண்டுமே என்டர்டெயின்மெண்ட்டு தான். எண்ட் ஆஃப் த டே வந்து ஆடியன்ஸ் தேட்டரில் இன்டர்வல் விட்டோன்னா ஹாப்பியாக வெளில வரணும், படம் முடிஞ்சோன்னா ஹாப்பியாக வெளில வரணும். கொஞ்சம் இழுத்துட்டான்ப்பா அந்த மாதிரிலாம் ஒரு நெகட்டிவ் ரிப்போர்ட் வரும். ஏன்னா எடுக்கிறவங்களும் ரொம்ப மெனக்கெட்டு தான் படத்தை எடுப்பாங்க. அது இந்த படம் ஃபெயில்யூர் ஆச்சுன்னா அது ஹெச் வினோதிக்கும் உடைய கேரியரையும் பாதிக்கும், ப்ரொடியூசருக்கும் பாதிக்கும். இப்படி எல்லா ஆங்கிள்லையும் யோசித்து தான் அவங்க எடுக்கிற எஃபர்ட்டை ப்ராப்பராக எடுப்பாங்க, ஈவன் ஃபார் பராசக்தியும். ஸோ எண்ட் ஆஃப் த டே வந்து எப்படி எலெக்ஷனில் எல்லா பார்ட்டியுமே தெருவா சுற்றுவாங்க, பட் வின்னர் ஒருத்தந்தான். அந்த வின்னர் யார் அதை தானே எலெக்ஷன் சொல்லுது. மட்டும் இல்லை சார், இது வந்து பராசக்தி இப்போ படம் வந்து எதுக்கு வேண்டி விட்றான்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பழைய காலத்து கதை மாதிரி அவங்க வந்து எடுத்துருக்குறாங்க. இப்போ வந்து இப்போ விஜய் படத்தை கூட வந்து விற்றா இவங்க போட்டிக்கு எல்லாம் விட கிடையாது,
அது உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பல பிஸ்னஸ் ஒரு அர்த்தம் இருக்குது. பொங்கல் லீவு வந்து கன்டினியூட்டியாக ஒரு 4 நாள் 5 நாள் வருது. அதுங்காட்டிக்கு வந்து இந்த படத்தை வந்து விஜய் படத்தை கூட விட்டா 2 படம் தான் இருக்குது. அப்போ நிறைய பேர் மக்கள் வந்து விஜய் படத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க. விஜய் படத்துக்கு நிறைய படத்துக்கு டிக்கெட் கிடைக்காது. அப்போ வந்துட்டோம் அப்படிங்கிற இதுக்கு போவாங்க. அது ஒரு சின்ன ஒரு கலெக்ஷன் வந்து அவங்களுக்கு அதிகமாக கிடைக்கும், அந்த லாபம் வந்து அதிகமாக கிடைக்கும். அந்த பிளானிங் பண்ணி தான் அவங்க வந்து அந்த படத்தை விட்றாங்க. மற்றபடி விஜய்க்கு கூட போட்டி அதெல்லாம் வந்து போட்டி அந்த மாதிரிலாம் வந்து இது விஷயமே கிடையாது. ஏன்னா தளபதி கூட யாருமே ஜெயிக்க முடியாது. அவர் வசூல் மன்னன்னு எப்போவோ ஒரு பேர் எடுத்துட்டாப்புல. அதனால் யாருமே வந்து போட்டி போடுறதுக்குலாம் இல்லை. அவங்க பிஸ்னஸ் மூலிமா காசு நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் பராசக்தி படத்தை வந்து விட்றாங்க. அதுவும் இல்லாமல் நோம்பி பொங்கல் வருது. இது கூட தளபதி படத்தை கூட சேர்ந்து விட்டால் நம்மளுக்கும் கொஞ்சம் கலெக்ஷன் ஆகும், கொஞ்சம் பொங்கலுக்கும் கொஞ்சம் நல்லா போகும், படம் நல்லா போகும் அப்படிங்கிறத அவங்களோட டீமோட ஐடியாவாக இருக்கும். இது வந்து மக்கள் முன்னாடி வந்து இது வந்து அரசியல் மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அதுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. அதுவும் நல்லா தான் இருக்கும். படமும் விஜய் லாஸ்ட்டு படம் ஜனநாயகன் படம் அது வந்து பயங்கரமாக இருக்கும். அது மாற்றமே கிடையாது. ரெண்டுமே பெரிய படங்கள் தான் எனக்கு தெரிஞ்சு. 2 படத்துக்கும் போய் பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு படம் நம்ம விஜய் படத்துக்கு போய் பார்க்கலாம். ஏன்னா கடைசி படம் அவரோடது. கண்டிப்பாக போய் பார்த்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணலாம். எனக்கு ஜனநாயகன் போஸ்ட்போன் ஆனதுக்கு காரணம் அரசியல் தலையீடுன்னு சொல்கிறாங்க. யாராக இருக்கணும்? எல்லாருக்குமே தெரியுமே. அதான் ஒன்று டிவிக்கே, இன்னொன்று அவங்க தான் வேணாம் வெளியில் சொல்ல மாட்டேன். போகும்போது பார்த்து ஏதாவது பிரச்சனைகள் ஆகிடும். எனக்கு தான் கண்டிப்பாக இருக்கலாம். அவங்களே தான். இப்போ நார்மல் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருந்தால் பரவாயில்ல. விஜய் இப்போது ஒன்டாப்பில் அரசியலுக்கும் நார்மலாக இருக்கும்போதே நிறைய பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க ஒரு படத்துக்கும். இப்போ அரசியலும் வந்துட்டார், பிரச்சனை கொடுக்காமையா இருப்பாங்க? பிரச்சனை வரலன்னு பார்த்தோம், அது வந்துருச்சு. அதனால தான் போஸ்ட்போன் ஆகிருக்குன்ட்டு எனக்கும் தெரியும். பிரச்சனைகளுக்கு கொடுக்கணும்னு நினச்சா அவங்க எந்த வகையில் இருந்து வேணாலும் அவங்க கொடுப்பாங்க. பிரச்சனை கொடுத்துட்டு தான் இருப்பாங்க அவங்க. தப்பு ப்ரோ. அதுதான் நான் சொல்லேனே, மென்டலாகவும் டார்ச்சர் கொடுக்கணும்னு பிளான் போட்டிருக்காங்க. மனநீதியாக கொடுத்தா தான் ஒருத்தங்களா நீங்கள் அச்சா ஏஞ்சி வந்து திரும்பி பேசுவீங்க. உங்களுக்கு டிப்ரெஸ்டாக உங்களை ஆக்கிட்டாங்கன்னா நீங்கள் திரும்பி ஏஞ்சி வர முடியாதுல்ல. ஒரு விமர்சனத்தை வைக்க முடியாதுல்ல தைரியமாக. ஐயோ அடுத்து என்ன செஞ்சுருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கும்ல. மேபி அப்படி அதுக்கு பண்ணியிருக்காங்க.